ஒரு நாளைக்கு ஒருத்தனுக்காக சாப்பாடு கொடுங்க. ஏன் கொடுக்கணும்? நீங்கள் பண்ண மொத்த கர்மாவையும் மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை சாப்பாட்டுக்கு தான் இருக்குது. ஏன் சாப்பாட்டுக்கு இருக்குது? ட்ரெஸ்ஸு கொடுங்க போதும்னு சொல்லவே மாட்டான், பணம் கொடுங்க போதும்னு சொல்லவே மாட்டான், பேச்சுக்கு வாயில் போதும்னாலும் மனம் இன்னும் வேணும்னு. சாப்பாடு போடுங்க, தட்டு நிறையா சாப்பாடு போடுங்க, என்ன சொல்லுவான்? ஏன் போதுன்றான்? திருப்தி அடைஞ்சிருச்சு, அவ்வளோதான். அது உணவு ஒன்று தான் ஆன்மாவிற்கு திருப்தி அளிப்பது. மனம் என்பதற்கு திருப்தியே கிடையாது. நீங்கள் இப்போ மொத்த செவ்வாய் கிரகத்தையும் புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ 9 கோள்களையும் நீங்கள் பட்டா போட்டு கொடுத்தீங்கனாலும் பத்தலம்மா. சாப்பாடு போட்டா ஏனென்றால் வள்ளல் பெருமான் எவ்வளோ பெரிய ஆள், சிவானந்த பரமஹம்சர் எவ்வளோ பெரிய ஆள். அவங்க என்ன சொல்கிறாங்க? அவங்க ஒரு சிரிப்பு சிரிச்சாவே அதில் 1008 அர்த்தம் இருக்கும். சாப்பாடு போடு, ஜீவகாருண்யத்தோடு இருந்தா இல்லை அதில் அர்த்தம் இல்லாமல் இருக்குமா? எவ்வளோ யோசிச்சு, எவ்வளோ சிந்திச்சு, எவ்வளோ ஆழமாக போய் எவ்வளோ விஷயங்களுக்கு அப்புறம் அந்த நிலைமைக்கு அவங்க போயிருப்பாங்க. அன்னதானம் செய்யும் போது ஒருவனின் ஆன்மாவிற்கு நீங்கள் பண்ண அத்தனை பாவமும் அழியும், புண்ணியமும் சேர்ந்து அழியும். எப்போ இந்த புண்ணியம் எனக்கு வேணான்றப்போ புண்ணியமும் அழிஞ்சிரும். இறைவன் கொடுக்குறாரு, நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், ஐ எம் ஜஸ்ட் அ கொரியர் பாய் கீழே அந்த ஒரு தன்மையில் எவன் இருக்கிறானோ அவனுக்கு தான் இறைவன் அனுகிரகம் செய்வார். சாப்பாடு போட்டு நான் தான் போட்டேன்னா உங்களுக்கு கையை கொடுத்தது யாரு? சமைக்க போகும்போது உங்களுக்கு எரிய வைக்காமல் இருக்க வச்சது யாரு? நீங்கள் வீட்டில் சமைச்சிட்டு இருக்கும்போது பில்டிங் இடிஞ்சு விழுகலையா? இதுக்கு யார் காரணம்? பூமி 2ஆ பொழந்துட்டு நீங்கள் உள்ளே போலையா? இதுக்கு யார் காரணம்? அப்போ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது யார்? இறைவன் பண்ணிட்டு இருக்கான். அப்போ நீங்கள் ஒரு 10 நிமிஷம் சமைச்சிட்டு அதை கொண்டு கொடுக்கும்போது மட்டும் நான் செஞ்சதுன்ற உரிமை உங்களுக்கு எங்கேருந்து வருது? அன்னதானம் செய்யுங்கள், செஞ்சிடலாமா? டெய்லி ஒருத்தருக்காக சாப்பாடு வாங்கி கொடுங்க. 10-15 நாள் பண்ணிவிட்டு ஒரு ரிசல்ட் வர நிப்பாட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. வாழ்க்கை முறையாகவே மாற்ற வேண்டும். இதை அதுக்காக எவ்வளோ பாவம் மட்டும் சாப்பாடு போட்டால் எல்லாம் சரியாயிருமா? அப்படி கிடையாது. அதுக்கு உண்டான வினையை நீ அனுபவிச்சு தான். எப்போ தெரியுமா ஒருத்தனுக்கு மாற்றம் நடக்கும்? செய்த தவிர 100% உணர்ந்து திருந்தி அழுதி கதறி அந்த இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு இது நான் என்னை மாற்றிக்கிறேன், இதுக்கப்புறம் நான் தப்பான பாதையில் போக மாட்டேன்னு எவன் ஒருத்தன் சோறு போடுறானோ அவனுக்கு தான் வாழ்க்கை மாறும். இன்றைக்கி 10 தப்பு பண்ணிவிட்டு நாளைக்கு 20 பேருக்கு சாப்பாடு போட்டால் எல்லாம் டேலி ஆயிருன்னு என்ன கணக்கு வழக்கு, என்ன மேத்தமெட்டிக்ஸா உங்களுக்கு? அப்போ நீங்கள் நல்ல பிறவி எடுத்து நல்ல வாழ்க்கையை அடைந்து இறைவனின் திருவடிகளை சென்று சேருவது என்பது நீங்கள் பிறப்புல இருந்து இருக்குது. பிறப்புல கரெக்டாக இருக்கணும்னா நீங்கள் கரெக்டாக வாழ்ந்துருக்கணும். இதுக்கு முன்னாடி வாழ்க்கை நீங்கள் கரெக்டாக வாழ்ந்தீங்கன்னா தான் அடுத்து நல்ல ஒரு பாடியில் உங்களை போட்டு அனுப்புவானுங்க. இந்த கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு? உங்கள்கிட்ட இருக்கா? எல்லா டிஃபிகல்ட்டிஸையும் நீங்கள் பார்க்கணும், எல்லா பிரச்சனையும் பார்க்கணும். என்ன பார்க்கணும்? அன்னதானம் தயவு செய்து தினமும் ஒருத்தருக்காவது சாப்பாடு கொடுங்க. முதல்ல உங்களோட கான்சியஸ்னஸ் நீங்கள் அதிகப்படுத்தணும். என்ன யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ, 4 பேர் முன்னாடி சாப்பாடு கொடுங்க, எவனா என்னை கேவலமாக பார்த்துருவானு, இதெல்லாம் கடந்தால் தான் என் ஞானத்துக்கே போக முடியும். உங்களது கர்ம வினைகளும் அப்போ தான் அழியும், உங்களோட பெரிய பெரிய பாவங்களும் அங்கே தான் அழியும். அது வரைக்கும் அழிகிறதுக்கு சான்ஸே கிடையாது. தினமும் ஒருத்தருக்காக சாப்பாடு கொடுக்கணும். கொடுத்துடலாமா? பல மிராக்கள் பண்ணியிருக்கு. திருப்பூரில் ஒரு அந்த ஸ்கூல் பேர் சொல்ல விரும்பல, வேலையை விட்டு ரிசைன் பண்ணிட்டாங்க, ஏதோ ப்ராப்ளம் சம்திங்னு சொல்லி தூக்கி விட்டானுங்க போல். வீடியோ பார்த்துருக்கிறாரு. 3 நாள் தான் அன்னதானம் கொடுத்துருக்காரு. எந்த ஸ்கூல்லேருந்து தூக்குனாங்களோ அவங்களே தெரியாமல் பண்ணிட்டப்பா வாப்பான்னு கூப்பிட்டு விட்டாங்க. 5 வருஷமாக குடிச்சிட்டு இருந்த புருஷன் அன்னதானம் பண்ண ஆரம்பித்தோடனே, பொண்டாட்டி பிள்ளைங்க பண்ண ஆரம்பித்தோடனே ஒரே வாரத்தில் குடியை நிப்பாட்டிட்டார். இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. இதெல்லாம் உங்களெல்லாம் கவர்ச்சியாக 4 வாரத்தை பேச வேண்டியதாக இருக்குன்னா அன்னதானம் பண்ண மாட்டீங்க. அதுக்காக சொல்கிறதெல்லாம் இப்போ நம்ம இதெல்லாம் எதிர்பார்த்து தான் அன்னதானம் பண்ணோம். இதெல்லாம் எதிர்பார்க்காமல் பண்ணணும். எப்போ பார்த்தாலும் என் வயிறு, என் குடும்பம், என் புள்ள, என் புருஷன், என் பொண்டாட்டினே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவனும் அப்படி தான் பார்ப்பான். என் புள்ள, என் புருஷன், என் பொண்டாட்டி, என் குழந்தை, அவனும் அப்படி தான் பார்ப்பான். நீங்கள் எப்போ இவனும் நல்லா இருக்கணும்னு பார்க்குறீங்களா, அவன் அப்படி உங்களை பார்க்க ஆரம்பிச்சிருவான். இப்போ சொல்லுங்கள், உங்களுக்கு சப்போர்ட் எங்கேருந்து வருது? வீட்டில் இருந்து வருதா, வெளியே இருந்து வருதா? அன்னதானம் பண்ணிடலாமா? கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். உங்கள் வாழ்க்கை உண்மையாகவே மாறணும்னு நினைக்கிறீங்கன்னா அன்னதானம் பண்ணுங்கள், புண்ணியம் சேரும். புண்ணியமும் எனக்கு வேணான்ட்டிங்கன்னா இறைவன்கிட்ட போயிடும். இன்னும் ஒரு படி மேலே போய் அன்னதானம் பண்ணுறவன் என்ன பண்ணுவான்? அன்னதானம் பண்ணுமா அந்த உயிரோட முகத்தை பார்ப்பான். பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும்ங்கிறார். யார்? வல்லநாட்டில் இருக்கிற சாது சிதம்பர சாமிகள் சொல்கிறார். பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும். அப்படின்னா பசிக்கிறவன் வரவன் போகிற முகத்தையே பார்த்துட்டு இருக்கிறதா? சாப்பாடு கொடுத்துட்டு பசிச்சவனோட முகத்தை பாருங்கிறார். அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும்? அந்த உயிர் அவ்வளோ கஷ்டப்படுதுன்றப்போ உங்களுக்கு கஷ்டப்படணும், இல்லாட்டினா உங்களோட ப்ரோக்ராம் தப்புன்னு அர்த்தம். அப்படி வரவே மாட்டேங்குதே தம்பி எனக்கு அப்படின்னா வர்ற அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்றேன். எதுவுமே ப்ராக்டிஸ் பண்ணால் வராதுன்னு எதுவுமே கிடையாது. முதல்ல பொய்யாவது அந்த உயிருக்காக நீங்கள் ஃபேக்காவது அழ ஆரம்பிங்க. போக 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 உண்மையாகவே அழ ஆரம்பிச்சிருவீங்க. இதுதான் ஆன்ம உருக்கம். இப்படி ஆன்ம உருக்கம் நடக்கும்போது நீங்கள் தவம் பண்ணலனாலும் ஒளி உடல் ஆயிடுவீங்க.
வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு? அத்தனை சித்திகளையும் கருணையால் பெற்றேனே தான் சொல்றாரு. எதுல பெற்றேன்னு சொல்றாரு? கருணையால் பெற்றேனே, தவம் செய்வதனால் பெற்றேனேன்னு சொல்லலை. தினமும் ஒருவருக்கு சாப்பாடு, எங்கே சுற்றினாலும் அங்கே தான் வந்து நிற்பேன். ஏன்? நீங்கள் சாப்பாடு போட போட உங்களது பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக முடியும். பரிகாரம்லாம் தேடி போகாதீங்க வெளியே. பரிகாரம் அப்போதைக்கு வேலை செய்யும், மறுபடியும் அதே பிரச்சனை. எத்தனை பேர் எத்தனை பரிகாரம் பண்ணியிருக்கீங்க? எத்தனை இடத்துக்கு போயிருக்கீங்க? எத்தனை ஜோசியம், எத்தனை ஜாதகம் பார்த்துருக்கீங்க? வாழ்க்கை என்ன அதுக்கப்புறம் நல்லா மாறிடுச்சா? மேபி ஒரு டெம்பரவரி ரிலீஃப் கிடச்சிருக்கும். உங்களுக்கு கிடச்சதா இல்லையா? மேபி டெம்பரவரியாக கிடச்சிருக்கும். இப்போ லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கீங்களா நீங்கள்? ஏன்னா அது டெம்பரவரி சொல்யூஷன். அதுக்கு பேரே டெம்பரவரி சொல்யூஷன். அப்போதைக்கும் கழுத்தில் இருக்கிற கத்தியை எடுக்கிறதுக்காக. கொஞ்சம் பொறுமையோடு, கொஞ்சம் பக்குவத்தோடு, மிகுந்த நம்பிக்கையோடு, ரெகுலராக என்னானாலும் இதில் நான் இருந்தே தீர்வன் வரும்போது லேட் ஆனாலும் லைஃப் லாங் சந்தோஷமாக இருப்பீங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பிறவிகள் இல்லாத நிலைமைக்கு, பிறவி இல்லா பெருவாழ்வுக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.